வணக்கம். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள பகுதி முத்தையன் செட்டிப்பட்டி. இந்த ஊரில் சிவக்குமார் என்பவர் அவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பையன் பிரதீப் அவர் பேர். இந்த பிரதீப் என்ன பண்ணுறாரு, அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்கிறதா தகவல். ஆனால் அட்வொகேட்டுக்கு படித்து முடிச்சுட்டு இவர் ஊரை சுற்றின்னு ஏதாவது சின்ன சின்ன வியாபாரம், சின்ன சின்ன வேலைங்க, வேலை கிடச்சா போகிறது அப்படின்னு போயிருக்கார். வக்கீலுக்கு படித்தவன் ஏன் சின்ன சின்ன வேலைக்கு போகணும்? பார் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணல. அப்போனா இவர் படிப்பில் ஏதோ கோளாறு இருக்குது, முழுசாக படிச்சிருக்க மாட்டார், இல்லைன்னா ஏதாவது ரிமார்க் இருக்கும், இல்லைன்னா பார் கவுன்சிலில் இவர் பதிவு பண்ணியிருக்கணுமே, பதிவு பண்ணலை. இவர் ஊரை சுற்றின்னு இருந்துருக்கிறாரு. சரி, சும்மா சுற்றி கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு அவங்க அப்பா என்ன பண்ணார், அதே தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் பகுதியை சேர்ந்த நிகிலா அப்படிங்கிற பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு பிரதீப் வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது எங்கன்னா முத்தையன் செட்டிப்பட்டிக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கல்யாணம் ஆன உடனே மணமக்களாக வாழணும் இல்லையா, வாழ்ந்துருக்காங்க. அப்போது பிரதீப் எங்கேயும் வேலைக்கு போகிறதில்ல. என்னடா பார்த்தா அடி தடி வெட்டு குத்து பஞ்சாயத்து இதுக்கு போயின்னு இருக்காரு இவர். இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு நிகிலா. அது ஒரு அட்வொகேட் இல்லை, அது அட்வொகேட்டு. இத்தனைக்கும் அட்வொகேட்டு ப்ராக்டிஸ் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரிஜினல் அட்வொகேட். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் அடிதடி தகராறுக்கு போனால் எந்த பொண்ணு அடி தான் ஒத்துப்பாங்க. கேட்குது இது, என்ன இது மாதிரிலாம் பண்ணுங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க அப்படி இப்படிலாம் கேட்டுருக்கு. அதில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரே பிரச்சனை வந்துருக்குது. அடிதடி தகராறு, வாய் தகராறு, அடிக்கிறது, இது அப்படியே இந்த நிலைமை அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகினே போயிருந்துருக்குது. அதன் பிறகு இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு, சின்னமனூருக்கு. இவனுடைய தொல்லை தாங்க முடியல, அதனால் அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான், தகராறு பண்ணியிருக்கிறான், இவன் கூட எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அதன் பிறகு போன உடனே பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, சமாதானப்படுத்தி பொண்ணை வாழ வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. சமாதானப்படுத்தி கூட்டின்னு பிரதீப்போட வாழ வச்சுட்டு போகிறாங்க. சரி, அப்புறமாவது இந்த சும்மா இருக்கணும், இதாக இருக்கணும்ல, ஒழுங்காக இருக்கணும்ல, மறுபடியும் போட்டு தகராறு பண்ணுறது, அடிக்கிறது, இதே பிரச்சனை பண்ணிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, அடி தாங்க முடியாமல் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. போடி தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. சரி, கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அது ரெஜிஸ்டர் பண்ணாங்களா, என்ன பண்ணால் எது பண்ணால் விசாரிக்கவே இல்லை. சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அமுச்சு விட்டாங்க, விசாரிக்கவே இல்லை. கடைசியில் இந்த பொண்ணு நான் உடம்பெல்லாம் காயப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய், சரி இவனோட வாழ்ந்தா இனிமேல் நம்ம வாழ முடியாது, போலீஸ் நடவடிக்கை எடுக்கல, நம்ம மாமனார் வீட்டில் போய், அதான் பிரதீப் வீட்டில் போய் நம்ம துணிமணியெல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனை கூட்டின்னு வருது. கூட தன்னுடைய அண்ணனை கூட்டின்னு பிரதீப் வீட்டுக்கு வருது. பிரதீப் வீட்டுக்கு வந்த உடனே துணியெல்லாம் எடுக்கும்போது பிரதீப் அப்பா சிவகுமாரும், அதாவது மாமனார், எதுக்கு எடுக்கிற, ஏன் எடுக்கிற அப்படின்னா, என் துணியை நான் எடுக்கிறேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், அதெல்லாம் நீ போகக்கூடாது, அதெல்லாம் துணி எடுக்கக்கூடாது. ஒரே தகராறு பண்ணதில் நிகிலாவோட அண்ணன் என்ன பண்ணுறாரு, ஏன் அது மாதிரிலாம் பண்ணுற, எதுக்கு உனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற, என்னை விட்டுடு, அவளை எதுக்கு நீ இந்த மாதிரி தொல்லை பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அவங்க அண்ணன் பேர் விவேக். அவர் என்ன பண்ணுறான், இவன் வீட்டில் இருந்து கத்தி எடுத்து சரமாரியாக குத்தி வெட்டி அந்த இடத்துலையே ஆள் காலி. விவேக் செத்து போயிட்டார். இந்த பொண்ணு நிகிலா பொண்ணு அண்ணன் செத்துட்டாருன்னு சொல்லி அந்த மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. மயக்கம் போட்டு விழுந்த பொண்ணையாவது விட்டு, ஆனால் அந்த படுபாவி மயக்கம் போட்டு விழுந்த பொண்ணையும் தாறுமாறாக குத்தி வெட்டி அதையும் கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு அப்பனும் புள்ளியும் எஸ்கேப், சிவகுமாரும் பிரதீப்பும். அதுக்கப்புறம் ஊர் பக்கம்லாம் தெரிஞ்சு அப்புறம் போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. பண்ணிவிட்டு கடைசியில் 2 உயிர் போயிடுச்சு. அண்ணனையும் சாவடிச்சிட்டான், பொண்டாட்டியும் சாவடிச்சிட்டான். இந்த நிகிலா இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு இல்லையா, போடி நாய்க்குன்னு ஒரு தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷனில். அப்போவே இந்த போலீஸு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? பிடிச்சி விசாரிச்சிருந்தோம். கொடுத்தது பொண்ணு, அடிபட்டுருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்குது, வக்கீல் அதை சமரசம் பண்ணி என்னென்னோ பண்ணி விசாரிக்கவே இல்லை, கேஸும் போடலை.
அப்படி கரெக்டாக பண்ணியிருந்து இல்லை வான் பண்ணியாவது அனுப்பிச்சிடணும். எதுவுமே பண்ணலனால இப்போ 2 கொலையாகி போச்சு. இது யார் பொறுப்பு? இப்போ 2 பேரும் தலைமறைவு. போலீஸுக்கு டேக்கா கொடுத்துட்டு போயிட்டானுங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, போலீஸ் செய்கிற சிறு சிறு தவறுகள் 2 உயிர் போயிடுச்சு. யார் பதில் சொல்றது? புகார் கொடுத்தா நீ நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை எடுத்துட்டு போங்க. அதில் என்னன்னா உங்களுக்கு வலிக்குது? ஒழுங்காக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா போலீஸு இந்த மாதிரி ஆயிருக்காது. இல்லை ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கோம்ல. இது ஒவ்வொரு பதிவில் இந்த மாதிரி போலீஸ்காரங்க பண்ணுறதுக்கும் குற்றங்கள் சொல்லிக்கினே தான் இருக்கிறோம். யாரும் திருந்த பாடு இல்லை. இவங்க திருந்தவும் மாட்டாங்க. நம்மளும் இந்த வீடியோவை போடாது இருக்கவும் போகிறதில்ல. போட்டுன்னு தான் இருப்போம். இன்னொரு காணொலி காட்சியில் நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.